திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறாரா திருமாவளவன்? விசிக கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் பரபரப்பு. திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஆளும் கட்சியில் ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான். திருச்சி கிழக்கு தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட போறதா எழுந்த வதந்திகளுக்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்திருந்த நிலையில இப்போ சேலம் ஓமலூர்ல நடந்த விசிக கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அரசியல் வட்டாரத்துல பெரும் புயலை கிளப்பி இருக்குது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றார். இதனால பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சதால அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு தாவேகவில் இணைஞ்சதால இப்போ தமிழகத்துல மொத்தம் 7 தொகுதிகள் காலியான தொகுதியா இருக்கு. ஆனா மற்ற தொகுதிகளை விட திருச்சி கிழக்கு தொகுதியில யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட போறதா பல்வேறு வதந்திகளும் எழுந்திருந்த நிலையில அவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. நான் அந்த தொகுதியில போட்டியிட போறதில்லை அப்படின்னு. ஆனா இப்போ சேலம் ஓமலூர்ல நடந்த விசிக கூட்டத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. திருச்சி கிழக்குல திருமாவளவன் போட்டியிடணும் அப்படின்னும் அவர் துணை முதலமைச்சரா வேணும் அப்படின்னும் அந்த கட்சியினர் ஒருமனதா தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஆளும் கட்சியில் ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் எண்ணங்கள். அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். எனக்கு துணை முதல்வர் பதவியில ஆசை கிடையாது, திருச்சி கிழக்குல போட்டியிட போறது கிடையாது அப்படின்னு திருமாவளவன் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்த சூழல்ல இந்த தீர்மானம் பல்வேறு விவாதங்களை உசுப்பி விட்டிருக்கு. தமிழக அரசியல் களத்துல சமீபத்துல நடந்த அதிரடி மாற்றமா திமுக கூட்டணியில இருந்த விசிக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது. அதுக்கு பிரதிபலனா விசிகவுக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைச்சது. இருந்தாலும் வெறும் வெளி ஆதரவோடு நிற்காம விசிக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் தாவேக தலைமையிலான கூட்டணியில முழுமையான அங்கமாக வேண்டும் அப்படிங்கிறதே முதல்வர் விஜயுடைய விருப்பமாய் இருக்கு. இதுக்காக திமுக கூட்டணியை விட்டு விசிக முற்றிலுமா வெளியேறணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்ட நிலையில விசிக தரப்புல சில முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டதா பேச்சுகள் அடிபட்டுச்சு. ஆனா அப்படி ஒரு டிமாண்ட் எதையும் நாங்க வைக்கல அப்படின்னு திருமாவளவன் மறுத்திருந்தார். இந்த நிலையில முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டத்துல திருமாவளவன் பங்கேற்ற கையோடு ஓமலூர் கூட்டத்துல இந்த அதிரடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது திமுக கூட்டணியிலிருந்து விசிக முழுமையா வெளியேறி தாவேக கூட்டணியில ஐக்கியமாறதுக்கான கிரீன் சிக்னலா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டப்போ தொடக்கத்துல எதிர்ப்பு கிளப்பினாலும் திமுகவுடைய அடுத்தடுத்த உட்கட்சி கூட்டங்கள்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டே அந்த பதவி உறுதி செய்யப்பட்டுச்சு. அதே பாணியத்தான் இப்ப விசிகவும் கையில எடுத்து திருமாவளவனை துணை முதல்வர் நாற்காலியில அமர வைக்கிறதுக்காக காய் நகர்த்துதோ அப்படிங்கிற எண்ணம் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட வலுத்து இருக்கு. அரசியல் விமர்சகர்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவனுடைய கடந்த கால பேச்சுக்களும் அவருடைய செயல்களும் பல நேரங்கள்ல முரணாவே இருந்திருக்கு. உதாரணமா தாவேகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விவகாரத்துல இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாட்டையே நாங்களும் தொடருவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லி இருந்தார். ஆனா கடைசியில இடதுசாரிகள் அமைச்சரவையில பங்கெடுக்காத நிலையில விசிக தாவேக அமைச்சரவையில இணைஞ்சிச்சு. இதே லாஜிக் தான் இப்பவும் பேசப்படுது. நான் போட்டியிட மாட்டேன், பதவி ஆசை இல்லை அப்படின்னு திருமாவளவன் வெளியில சொன்னாலும் கட்சியுடைய தீர்மானத்துக்கும் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுத்து திருச்சி கிழக்குல போட்டியிட்டு
துணை முதலமைச்சரா அவர் பொறுப்பேற்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.